வணக்கம். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. 2 ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில், 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலையும் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. மஞ்சப்பொடி, தக்காளி, உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, முந்திரி பருப்பு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் அரைச்சிட்டு வந்துடும். தக்காளி வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மிளகாப்பொடி, கொத்தமல்லி பொடி, பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு அரிசி எடுத்தேன், 3 உலக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது 200 கிராம். உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பும் உரப்பும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். மல்லி, கருவேப்பிலை, புதினா, 2 ஸ்பூன் நெய் போட்டாச்சு. ஸ்டவ்வை சிம்மில் போட்டு 20 நிமிஷம் கழித்து பார்ப்போம். சூடான சுவையான தக்காளி சாதம் ரெடி. சைட் டிஷ் மல்லி, கருவேப்பிலை, புதினா துவையல், ஆனியன் ரைத்தா. நன்றி.